Welcome to Fashion Innovation. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேன்சி பேங்கிள்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பேங்கிள்ஸ் நான் இன்னைக்கு வந்து ஃபேன்சி பேங்கிள்ஸ் செய்யறதுக்கு ஒரு டசன் பேங்கிள் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேப் வந்து ஒரு 4 வெரைட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டி டேப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஸ்டிக் பண்றதுக்கு க்ளூ எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கட் பண்றதுக்கான சிசர்ஸ், தென் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து குந்தன் ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து நார்மல் ஸ்டோன், பீட்ஸ், பட்டன்ஸ், ஃபேன்சி பட்டன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. தென் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்பை வந்து ஸ்டிக் பண்றதுக்காக ஒரு ஹெல்பிங் பர்பஸ்க்காக நான் இந்த ஹேங்கிங் பண்ற கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி பேங்கிள்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோக்கு போயிடலாம். வந்து இந்த மாதிரி 2 பேங்க் எடுத்துக்கிட்டு இப்படி கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 சைட்ஸ்ல கம் போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இந்த பேங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 2 பேங்கிள் ஸ்டிக் பண்ணலாம், பிளைன் சிங்கிள் பேங்கிள் பண்ணலாம், 3 பேங்கிள், 4 பேங்கிள், அந்த மாதிரி நம்மளோட டிசைனை பேஸ் பண்ணி நம்ம எத்தனை பேங்கிள்ஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2 பேங்கிள் நான் ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் பேங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். அதில் தான் இப்போ நம்ம டிசைன் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து 4 பேங்கிள் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 பேங்கிள் ஸ்டிக் பண்ணதில் எப்படி வந்து டேப்பை வந்து நம்ம ரோல் பண்ணி பேங்கிள் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து 1 மீட்டர் டேப்பு, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆ கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேங்கிள்ல உள் சைடு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு விரல் இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சு பேஸ்ட் பண்ணிட்டு இப்படியே நம்ம ரோல் பண்ணணும். பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் மேல வந்து நம்ம லைட்டா க்ளூ போட்டுக்கணும். அதிகமா போட தேவையில்லைங்க. க்ளூ வந்து சும்மா லைட்டா, இந்த டேப் வந்து சுத்துறோம் இல்லைங்களா, அந்த டேப் வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக, அது நல்லா ஸ்டிக்கியா இருக்கிறதுக்காக நம்ம வந்து சும்மா ஒரு சப்போர்ட் பேஸ்க்காக நம்ம க்ளூ அப்ளை பண்றோம். அதனால க்ளூ வந்து சும்மா லைட்டா அப்ளை பண்ணா போதும். முடிஞ்ச அளவு க்ளூ வேஸ்ட் பண்ணாம போதுமான அளவு மட்டும் யூஸ் பண்ணி மேக் பண்ணுங்க. டிசைன் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்க டபுள் பேங்க்ல வச்சு செய்யலாம். நீங்க டபுள் பேங்கிள் வச்சு செய்யலாம், இல்லை ட்ரிபிள் பேங்கிள் வச்சு பெரிய பேங்கிள், ஒரு சிங்கிள் பீஸ் பேங்கிள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்க மேக் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டா க்ளூ போட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த கிளிப்பை எடுத்து இந்த இடத்துல இப்படி ஒட்டி வச்சிருங்க.
இப்படி கிளிப் போட்டு இப்படி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இதாயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வரும். நான் கொஞ்சம் பேங்கிள்ஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கேன், அதை காண்ட்ரேட் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை நீங்க இந்த மாதிரி தனியாகவும் போடலாம். அதாவது நார்மலா ஒரு காட்டன் சாரி வியர் பண்றீங்க, இல்ல வந்து குர்த்திஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சிம்பிளா 2 பேங்கிள் போட்டு வாட்ச் கட்டலாம். இல்ல வந்து சிங்கிள் பேங்கிள் மட்டும் தான் எனக்கு போட பிடிக்கணும், இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிளா நீங்க மேக் பண்ணலாம். இல்ல வந்து இந்த மாதிரி 4 பேங்கிள்ஸ் போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அந்த 4 பேங்கிள்ஸ் ஸ்டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் வரும். டேப் போட்டு இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நான் உங்களுக்கு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து என்ன டேப் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா சில்வர் டேப். இந்த டேப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சில்வர் டேப், இந்த கோல்டன் டேப்பை யூஸ் பண்ணி இந்த சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இதையவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி போடலாம். நீங்க வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பெரிய பிளைன் பேங்கிள் மாதிரி போடலாம். இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கூட போடலாம். அந்த மாதிரி வெரைட்டியா நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது இதுல ஒரு 4 பேங்கிள்ஸ், இந்த சில்வர்ல ஒரு 4 பேங்கிள்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலர்ல ஒரு 4 பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன பேங்கிள்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி காட்டன் சாரி, பட்டு சாரி, குர்த்திஸ், சுடிதாஸ், காட்டன் சுடிதாஸ், ஹாஃப் சாரி, அந்த மாதிரி எந்த மாதிரியான இது வெரைட்டிஸ்க்கு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் தாராளமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோல நல்ல ஒரு பர்பஸ் உள்ள ஒரு திங்ஸ் பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.